இப்போ இதில் தமிழக அரசு மீதும் ஒரு இது இருக்குது. விஜய் மேலே நடவடிக்கை உடனே எடுத்தால் அது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என தமிழக அரசுக்கு எதிராக திரும்பிடும், அதனால் இவங்க பொறுமையாக இருந்தாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வருது. நீங்கள் தமிழ்நாடு, நானுமே அதெல்லாம் நினச்சேன், கோபத்தில் சொல்கிறது அது. ஆனால் எனக்கு இப்போ என்னென்னா, தமிழ்நாடு அரசு இல்லை, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பண்ணுறது தான் சரி. திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற கட்சி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு அரசாக இருக்கிறது. சரியா? தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு தனி குணம் கிடையாது. அந்த கட்சியினுடைய குணம் தான் அந்த அரசின் குணம். சரியா? புரியுதா உங்களுக்கு? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செய்யும்? என்ன செய்யும்? கபடி ஆட்டத்தில் நீங்கள் கில்லி தான், நீங்கள் உள்ளே வந்து போய் பிடிக்காது, வரட்டுங்க, ஆட விட்டு பிடிக்கிறதா, ஏற விடும், இன்னும் வரட்டுங்க. ஏய் 7 பேரும் பாரு பின்னுக்கு போய்கிட்டே இருக்காங்க பாரு அப்படின்னு நைத்தாப்பில் பாடி வரவன் என்ன செய்வான்? இன்னும் உள்ளே ஏறுவான். இன்னும் என்ன செய்வான்? வர்றவன் காலை பார்க்கவே மாட்டான். திராவிட முன்னேற்ற கழக அரசு எய்த்தாப்பில் பாடி வர்றாம பாருங்க, அவன் காலை பார்க்காது. இவன் கால் கோட்டுக்கு வெளியே போயிடாம இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கும். ஃபவுல் ஆயிடக்கூடாது. இந்த பின்னுக்கு எவ்வளவு கடைசிக்கு வர முடியும் வந்துடும். நீங்க பார்த்துருக்கீங்களா? நல்ல சிறந்த கபடி ஆட்டக்காரன் என்ன செய்வான்? பாடி வர்றவன் காலை பார்க்க மாட்டான். நம்ம வெளியே போயிடக்கூடாது, இவன் காலை பார்த்துக்கிட்டே இருப்பான். பாடி வர்றவன் என்ன செய்வான்? பயந்துட்டான், அவனே அவன் காலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு அவன் காலை ஒரு தடவை பாவம் பார்த்தீங்களா? அப்ப பிடிப்பான் அவன் காலவன். பிடிச்சா என்ன செய்வான்னா மூலையில வந்து மாட்டிக்குவான். 7 பேரும் மேல படுத்துருவாங்க. கடைசியா என்ன செய்வான்? டேய் விடுங்கடா அம்மா அந்த செய்யும். ஏன்னா அப்படி ஜெயலலிதாவை செஞ்ச கட்சி இந்த கட்சி. சங்கர மடத்தின் ஆசீர்வாதத்தை பெற்ற ஜெயலலிதாவை ஊதுவத்தி உருட்ட வச்சவங்க யாராவது செஞ்சிட முடியுமா? அது நல்லா ஏறி பாடி உள்ள வர வைக்கும். கோர்ட்டு இப்ப நேற்று கேட்குது இல்லையா, என்னங்க நீங்க அவருக்கு மேலே வழக்கு பதிய மாட்டீங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறது. நீங்க கோர்ட்டு கேட்கும், அப்படியா செய்யக்கூடாதா, இப்போ பிடிக்கணுமா அப்படிங்க. இப்போ நீங்கள் உட்காந்து சொன்னீங்க இல்லையா, வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு அரைப்பார்வை பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் தான் இருப்பேன், இல்லாட்டா என் ஆஃபீஸில் இருப்பேன் அப்படின்னு பேசினார் இல்லையா அவர். சரிப்பா வீட்டில் இருப்பேன், ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு மேலே இருக்குது. இது 2 வேறு அட்ரஸ் மாதிரி சொல்கிறேன், 2 ஒரே அட்ரஸ் தான். நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், என்னை வந்து கைது பண்ணுங்க அப்படி சொன்னீங்க இல்லையா. இப்போ கோர்ட்டு சொல்லுங்க கைது பண்ணுங்கன்னு. அப்போ என்ன சொல்லுவீங்க? ஜட்ஜி சார் நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, என்னை பழி வாங்குங்க அப்படிங்க. அடுத்து சிரிக்க மாட்டாங்களா கோர்ட்டோட பார்த்து? என்ன டைலாக் வச்சு டைலாக் எழுதிக்கிட்டீங்களே சார். இந்த விஜய் பேசுகிற வீடியோ இருக்குல்ல சார், சினிமாவிலே 15 வருஷம் பழைய சீன் சார். சினிமாவிலே 15 வருஷம் பழைய சீனு. அது 2000 சீனு. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், தைரியம் இருந்தால் வந்து பார்க்குறதுல எவ்வளோ பழைய சீனு. அதை நீங்கள் இந்த அரசியலில் 2025 பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பழைய சீனாக தெரியுதா?